வணக்கம், நான் தனுராஜ். நான் இப்பொழுது வெளியிடங்களுக்கு சென்று வீடியோ எடுக்க முடியாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். காரணம், உங்களுக்கு தெரியும், எனது யூடியூப் சேனலில் நான் ஒரு 3-4 வீடியோக்கள் பதிவிட்டிருக்கின்றேன். அந்த வீடியோக்களில் எனது வேளாண்மை காணிகள் தொடர்பாகவும் அந்த வேளாண்மை காணிகளில் சில வெள்ளம் காரணமாக அழிந்து விட்டது என்றும் அப்படி என்ற மாதிரி உங்களுக்கு ஒரு 3 காணொலிகளை நான் பதிவேற்றியிருப்பேன். இந்த அடிப்படையில் அந்த வெள்ளம் தாட்ட பூமியில் ஒரு 3 ஏக்கர் பூமியை இப்போது அறுவடை செய்திருந்தோம். இருந்த போதிலும் அந்த அறுவடை செய்த காட்சியினை உங்களுக்கு காட்ட முடியாமல் போய்விட்டது. காரணம், வேலைப்பழுக்கள் அதிகமாக இருந்ததினால் மிஷினுக்கு பின்னாலும் ஓடணும், வரம்பு வெட்டணும், அதே போல் வெள்ளாமை சைட்டு வெட்டணும், அப்படியான வேலைப்பழுக்கள் அதிகமாக இருந்ததினால் அந்த காட்சியினை பதிவிடாமல் போய்விட்டது. அதை பதிவிட முடியவில்லை. இருந்த போதிலும் அந்த ஒரு இப்போ 3 ஏக்கர் காணியை நாங்கள் அறுவடை செய்து கொண்டு இந்த இடத்துல கொட்டியிருக்கோம். இப்போது அந்த நெல்லை தான் காவைக்க போகின்றோம். வேறு வீடியோக்கள் பதிவிட முடியாத நிலைமையில் இந்த வீடியோவை உங்களுக்காக பகிர போகின்றேன். நாளைக்கும் இன்றைக்கும் புல் வேலைக்கு இன்னும் வெட்ட கிடக்கு, இன்னொரு 3 ஏக்கர் வெட்ட கிடக்கு. இந்த அடிப்படையில் நாம் இப்போ நெல்லு காவைக்கிறத இந்த வீடியோவில் நான் காமிக்க போகின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த நெல்லை நானும் மத்தியானம் தான் காவைக்க போகிறேன். மத்தியானம் சேப்பி மோத்துக்கெல்லாம் கத்திரிக்காது, புழுதி அடிக்காமல். அவர் கொஞ்சம் சோக்காடியும் பேர், அதனால் கொஞ்சம் போலீஸாக கட்டிருக்காரு. இப்போ 2 பேரும் தான் காவைக்க போகிறோம். இப்போ எத்தனை மணி? இப்போ கிட்டத்தட்ட 12 மணி போல் இடக்கு. இன்றைக்கு கொட்டிக்கும். இன்றைக்கும் காவைச்சி நாளைக்கும் காவைக்க வர கட்டம் வரும். இன்னும் இல்லாமல் விட்டையும் கிடக்கு. இது இப்போ நாங்கள் 2 பேரும் காவைக்க போகிறோம். வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் காவைங்க நெல். இதுதான் நம்மளோட நெல். நான் மச்சான் நெல்லை இழுத்து கொண்டிருக்காது. பயங்கர வேலைக்காரன் பொடிய விடுவே பார்த்தேங்க. நான் நெல் எடுக்கிறத பார்த்திப்பேங்க வீடியோவில். என்னன்னு சொன்னால், அந்த வெள்ளம் அழிக்கிறதுல அதுக்குள்ளே நம்மளை வெள்ளாம மட்டும் அவரை நான் நெல் அடிக்க முடியாது. மற்ற நான் பார்த்தாரு அதுக்கு நெல் அடிக்காம அங்கே இங்கேயும் வெள்ளாமை கிடந்து குறைக்கிறது போகிறாங்க. எல்லாருக்கும் நம்மளோட வெள்ளாமை நாங்கள் ரெண்டுன்னா நம்ம போல நெல் விதைச்சதால கொஞ்சம் வெள்ளம் காட்டாலும் போல நெல் கொஞ்சம் இந்த போல வெள்ளம் உயரத்தால் இருக்கிறதால 3 ஏக்கருக்கு ஒரு 60 மூடை வருமென்று நம்மளோட ஒரு கணக்கு கட்டுனா தான் தெரியும். 60 மூடை வருமென்று நினைக்கிறேன். நெல் வந்த அளவுக்கு போல இல்லை, நெல்லும் படியாக இருக்கு. போல நெல் இப்போ போல நெல்லுக்கும் சின்ன வெள்ளைக்கும் ஒரு மூடை நெல் 8,000 ரூபா போகுது. இன்னைக்கு ஒரு கதை 8,200, 8,600 ஒரு கதை போகுது. என்ன மாண்டிரியா கட்டி போட்டு தான் விசாரிக்கணும் இவ்வளோ போகுதுண்டு. ஆட்டத்தில் போட்டா இன்றைக்கு காயுமண்டா இன்றைக்கு பின்னேரம் கட்டி போட்டு நாளைக்கு விட்டுறத காவச்சா படங்கு லீவ் ஆகலாம். நாளைக்கு விட்டுறதப்பா படங்குல முத்தலாம். நெல்லு காவைக்கிறதுக்கு பம்பட்டியோட இந்த போல சட்டை பிடிக்கும். போர்பலை அந்த மாதிரி நெல்லு காவைக்கிறதுக்கு இந்த மாதிரிக்கும் ஆட்டத்தில் போட்டால் தான் பெரிய காய். நல்ல வெயிலும் போயிடுறேன். நல்ல வெயிலும் அடிக்கும். நெல் மூட கட்டம் முதல் எப்படி கணக்கு பார்க்குறதா, ஒரு மிஷின் போட்டி கணக்கு பார்க்குறாங்க. ஒரு உலக மிஷினால் வெட்டி நெல் வலி வெளியே போட்டுட மாட்டா. ஃபுல்லா கிட்டத்தட்ட 18 மூடை வரும். ஒரு வெட்டி 18 மூடை வரும். இந்த முறை சின்ன வெள்ளை இடம் இல்லை. போல நெல் நம்மட இடம் இருக்கும். போல நெல் தெரியும் உங்களுக்கு, வெள்ளாமை செஞ்சாங்களே தெரியும். போல நெல் ஒரு 10 மூடை கட்டுன வேண்டியதுன்னா 12 மூடை 11 மூடை வரக்கூடிய அளவில் இடம் இருக்கும். என்ன மச்சான், எத்தனை மூடை இருந்தீங்க? 40 30 50 2 ஏக்கர் தானே. 3 ஏக்கர் 50 வராளி.
இடம் இல்லைண்ணே. நெல் கலரும் சாய் வித்தியாசமாக வைக்கிறேன். எட்டுக்கு எடுப்பாண்ணா காட்டலையா கொண்டு போய் ரெட்டையும் பாடி தாட்டி விடலாண்ணே. ரெட்டையா இப்போ பேக் வாங்கினே என்ன நம்பட நெல் பாடுதார் 2 ஏக்கர் மோசம் மாட்டா போல அங்கே சின்ன இது போல இங்கே விதைச்சையும் பரவாயில்ல. அது அங்கே வட்டி முடியதான் அது மட்டும் 20 கிட்ட அதுவும் புள்ளி இதே போலாம் 20 வட்டும் ஒரு வட்டி நெல் வட்டும் ஒன்று எங்கோ அப்புறம் அங்க ஆத்துக்கங்காலையா? ஆ ஆ சரி சரி வட்டி எடுத்து வாங்க. ஓ இன்றைக்கு கட்டணும் கலாச்சி. வெள்ளம் தாட்டையே எவ்வளோ வெட்டு உழுவு தாக்கல் வயலுக்கு அங்கடா காங்கிட்டார் யானை உழுவட்டுறீங்க. அடுத்த வீடியோ யானையை பார்க்க போகிறோம். அவரு வீடியோ ஒன்று எடுத்தால் வந்தோம் பார்ப்போம். நேற்று அதை எடுப்போம் ஒன்று பார்த்தேன். நேற்றும் டைம் கிடச்சிக்கல. இந்த மாதம் ஃபுல்லாக கடும் பேரா எல்லாம் வெட்டு போகிறோம். நெல்லிக்காய் நெல்லி கட்டணும் நெல்லி விற்கணும் கணக்கு பார்க்கணும். இந்த மாதம் ஃபுல்லாக வேணும் வேணும் கிடைக்கிற பார்ப்போம். கிடைக்கிற வீடியோக்களை எடுக்க போகிறோம். நம்மளோட வேலையை முடிக்கத்தாங்க. இப்போ ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம் டைம் காணாது. என்னடா நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். வேலை கிடக்கு நெல்லுக்காய் வைக்கணும் பிறகு சாப்பிடணும் எல்லாம் வீடியோ எடுக்கிறது ஒரு ஆள் இருந்தா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றதுலேருந்து ஏகலாவது வீடியோ எடுக்கலாம். என்னென்னா 2 ஒரு நாங்கள் வெயில் வர சரியா வேலையை முடிக்கணும். நெல்லை காய்க்கணும். இதோட நாங்கள் வீடியோ முடிக்கணும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரும்போது விடை வெட்டி செல்லுனா நான் உங்கள் தன்ராஜ். நன்றி வணக்கம்.